வணக்கம். டெல்லியில நடக்க போற சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, பாஜக நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெண் வாக்காளர்களை கவர்றதுக்காக இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்தை 2500 உயர்த்தி கொடுக்க போறதா நிறைய கட்சிகள் அவங்களுடைய சார்பா வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு முன்னோடியா வச்சு நிறைய மாநிலங்கள் இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1500, 2100, 2500 அப்படின்னு சொல்லி மகளிருக்கு மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே முன்னோடியா இருக்கிறது நம்மளுடைய தமிழக அரசு தான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தான் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்க தொகை அடுத்த வருஷம் பட்ஜெட்ல உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்குது. தமிழ்நாட்டில் 2026 நடத்தப்படுற சட்டசபை தேர்தலை மனதில் வச்சு எதிர்க்கட்சிகள் வழங்க போகும் வாக்குறுதிகளை மனதில் வச்சு ஆளும் கட்சியா இருக்கிற திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கிறது. நன்றி.